பக்தினா என்ன அப்படின்னா, நீ எனக்கு இதை செய்யி, நான் உனக்கு இதை போடுறேன், நான் உண்டில இவ்வளவு போடுறேன், நான் உனக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன். சாமி நம்மளை எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்ப கடவுள்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வியாபாரம் தான் பண்றோம். ஒரு தாய் வீட்டுக்கு பொண்ணு வருது, திருமணம் முடிச்சு போயிட்டு பொண்ணு வரா, 10 நாளா வந்து பாக்கல, இல்ல ஒரு மாதமா வரவே இல்லை. அம்மாவை அப்படியே ஒரு போன் இல்ல, ஒரு வாட்ஸ்அப் இல்ல, ஒரு எதுவுமே மெசேஜ் இல்ல. அம்மா பதறுவாங்க. வரும்போது எப்படி வரணும்? 1 மாதம் கழிச்சு வரா. எப்படி வரணும்? அம்மாவை பார்க்கல, இவ்வளவு நாள் அம்மாவை விட்டு பிரிஞ்சது இல்ல. சின்ன வயசுல அந்த முந்தானியே பிடிச்சிட்டு அப்படியே சுத்தன குழந்தையா இருக்கும். அம்மா பக்கத்துல படுத்துட்டு அத்தனை போட்டி போட்டதா இருக்கும். அம்மா போயிட்டாங்கன்னா ஓன்னு அழுவதா இருக்கும். இப்ப கூட பாருங்க, நிறைய குழந்தை நான் அழுவோது பாப்பேன். அப்புறம் பாரு அப்படின்னு நினைப்பேன். இப்பவே வந்தவன என்னம்மா வந்த அப்படின்னு கேட்டா, அம்மா 1 மாசமா பாக்கல, என்னம்மா வந்தேன்னு கேக்குற, உன்னை பார்க்கதான் வந்தேன் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். குழந்தை போன் பண்ணலனாலும் நம்மளை பார்க்க ஓடி வருதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா வந்த குழந்தை அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் மிளகாய் பொடி தீர்ந்து போச்சு, மஞ்சத்தூள் தீர்ந்து போச்சு, மாவு தீர்ந்து போச்சு, இது இன்னும் லிஸ்ட் போடும், வடகம் கொடு, அது கொடு, அதுக்குதான் வந்திருக்குது. ஆனா என்ன சொல்லுது? உன்னை பார்க்க வந்தேன்னு. இப்ப அவங்க அம்மா கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. தராம இருப்பாங்களா? தருவீங்க தானே? தந்துட்டு உள்ளுக்குள்ள வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? வலிக்கும். நம்மளை பார்க்க வரல பத்தியா, ஆனா கொடுப்பீங்க. இப்படித்தான் கடவுளும். சாமின்னா பக்திக்காக பக்தி செய் என்பார்கள். எதுவும் கிடையாது. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தர்களும் மகான்களும் பக்தி மட்டும்தான் செலுத்தினாங்க. கடவுள்கிட்ட எந்த பேரமும் பேச